Dear 11th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 1.5, the last problem, 7th problem, A union A dash கேட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட போட்டால் உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக புரியும். fill in the blanks தான், இருந்தாலும் ரொம்ப டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்கிறேன். அது உள்ளார ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இதான் ஏ செட். நான் ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டுறேன். இதை ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டீங்கன்னா இதான் உங்களுக்கு ஏ செட். ஏ டேஷ் ஷேட் பண்ணி காட்டுறேன். அதே யூனிவர்சல் செட் எடுத்துக்கணும். யூனிவர்சல் செட் ஏ வரைஞ்சிருங்க. ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ வேண்டாம், ஏவை ஷேட் பண்ணாதீங்க அப்படின்னா அர்த்தம். ஏ டேஷ் அப்படின்னா இப்ப ஏவை ஷேட் பண்ணாதீங்க அப்படின்னா மீதியை ஷேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ரைட்? அப்போ ரெண்டு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் நான். ஒன்னு வந்து உங்களுக்கு ஏ, ஏனா ஏ மட்டும் ஷேடா இருக்கும். ஏ டேஷ்னா ஏ தவிர, ஏ தவிர மற்ற இடம் எல்லாமே ஷேடா இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அடிச்ச ஷேடையும் செகண்ட் அடிச்ச ஷேடையும் சேர்த்து ஷேட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னு என்ன சார் மீனிங்? ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அடிச்ச ஷேட் எங்க சர்க்கிளுக்குள்ள ஷேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூனியன்னா ரெண்டுமே சேர்ந்து செய்யணும்னு அர்த்தம். அப்புறம் ஏ டேஷ்னா ஏ இல்லாம இருக்கிறது, ஏவை தவிர அப்படிதான் ஏ டேஷ். ஏவை தவிர ஷேட் பண்ணிருந்தீங்களே அதையும் காப்பி அடிக்க சொல்றாங்க. ஓகே, அதையும் காப்பி அடிங்க. வெளியில தானே இருந்துச்சு உங்களுக்கு, காப்பி அடிங்க. ஃபுல்லா காப்பி அடிச்சு பாருங்க. அடிச்சிட்டீங்கன்னா எது ஷேடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் யூனிவர்சல் செட் ஷேட் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ ஏவையும் ஏ டேஷையும் யூனியன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா யூனிவர்சல் செட்டே ஷேட் ஆயிடும். அதான் இதோட மீனிங். யூனிவர்சல் செட்டே ஆன்சரா வந்துடும். இப்போ ஏ என்றால் ஏ மட்டும் ஷேட் பண்ணுங்க, ஏ டேஷ்னா ஏவை விட்டுட்டு மற்றதை ஷேட் பண்ணுங்க. யூனியன்னா ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் அடிச்ச ஷேடையும் செகண்ட் அடிச்ச ஷேடையும் சேர்ந்து அடிங்க. சேர்ந்து அடிச்சீங்கன்னா ஃபுல்லா யூனிவர்சல் செட்டே ஷேட் ஆயிடுது. அதான் உங்களுக்கு ஏ யூனியன் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். சரி, அதுக்கு அடுத்தது நல் செட் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. நல் செட் அப்படின்னா எதுவுமே ஷேட் அடிக்க கூடாது. எதுவுமே ஷேட் ஆகல அப்படின்னா நல் செட். எதுவுமே ஷேட் ஆக கூடாது. இது பேர் தான் நல் செட். செகண்ட் சம் பாயிண்ட் இருக்குது. நல் செட் எதுவுமே ஷேட் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் ஏ மட்டும் ஷேட் பண்றேன். நான் ரெண்டாவது பார்ட் போட போறேன். சார் ரெண்டாவது பார்ட்ல இதுலயே நல் செட் டேஷ் ஒன்னு இருக்குது. எதை போட்டுருவோம்? நல் செட் டேஷ். நல் செட்னா எதுவுமே ஷேட் ஆகாது. நல் செட் டேஷ்னா இங்க எதுவுமே ஷேட் ஆகல. அதுக்கு ஆப்போசிட்னா ஃபுல்லா ஷேட் பண்ணணும். அப்போ ஃபுல்லா ஷேட் ஆயிடும். நல் செட்னா பியூர் ஒயிட்டா இருக்கும். நல் செட் டேஷ்னா பியூர் பிளாக் ஆயிடும், ஃபுல்லா ஷேட் ஆயிடும். அப்போ நல் செட் என்றால் ஷேடே பண்ணக்கூடாது. நல் செட் டேஷ் என்றால் ஃபுல் யூனிவர்சல் செட் ஷேட் பண்ணிடணும். அப்போ நல்லா பாத்துங்க. உங்களுக்கு நல் செட் டேஷ் என்றால் யூனிவர்சல் செட். நல் செட் டேஷ்னா உங்களுக்கு யூ ஃபுல்லா வந்துச்சு பாருங்க. ஃபுல்லா யூ யூனிவர்சல் செட் ஃபுல்லா வந்துச்சு. இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ இது கூட ஏவை காமன் எடுக்க சொல்றாங்க. நல்லா பாருங்க. this is my a. ஏவை ஷேட் பண்ணிட்டேனா இதுக்கு காமன் எடுக்க சொல்றாங்க. காமன் என்ன அர்த்தம்? இதுலயும் ஷேட் ஆயிருக்கணும், இதுலயும் ஷேட் ஆயிருக்கணும். இது மட்டும்தான், இந்த பார்ட் மட்டும்தான், அந்த ஏ பார்ட் மட்டும் இதுலயும் ஷேட் ஆயிருக்குது, இதுலயும் ஷேட் ஆகுது. அப்போ இதுக்கும் அதாவது நம்மளுடைய நல் செட் டேஷுக்கும் ஏவுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா என்னவே கிடைக்கும்னா ஏவே கிடைக்கும். அப்ப யூனிவர்சல் செட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். இப்ப திருப்பி சொல்றேன். நல் செட்னா ஷேடே கிடையாது. நல் செட் டேஷ்னா ஃபுல்லா ஷேட் ஆயிடும். யூனிவர்சல் ஃபுல்லா அடிச்சிடணும். யூனிவர்சல் ஃபுல்லா வந்துடும். இதுக்கும் ஏவுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்றாங்க. இன்டர்செக்ஷன்னா இங்கேயும் ஷேட் ஆயிருக்கணும், இங்கேயும் ஷேட் ஆயிருக்கணும். இந்த பார்ட் மட்டும்தான் இங்கேயும் ஷேட் ஆகுது, இங்கேயும் ஷேட் ஆகுது. அதனால இதுக்கு காமன் பாத்தீங்கன்னா ஏ தான் உங்களுக்கு காமன் ஆன்சரா வரும். அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் இதோ இங்க போட்டுருக்கீங்க பாருங்க. ஏ தோ இருக்குது, ஏ டேஷ் தோ இருக்குது. காமன் எடுக்க சொல்றாங்க. காமன்னா இங்கேயும் ஷேட் ஆயிருக்கணும், அங்கேயும் ஷேட் ஆயிருக்கணும். இது இங்க ஷேட் ஆயிருக்குது, இது இங்க ஷேட் ஆகல. இது இங்க ஷேட் ஆயிருக்கு, இது இங்க ஷேட் ஆகல. அப்போ காமனே இல்ல. ஷேட் ஆயிருக்கணும்,
ஷேட் ஆயிருக்கணும் அப்புறம் தான் காமன் போட முடியும். ஷேட் ஆயிருக்கணும், ஷேட் ஆகல அப்ப காமன் எடுக்க முடியாது. ஷேட் ஆயிருக்குது ஆனா இங்க இல்ல அப்ப காமன் எடுக்க முடியாது. அப்ப ஏவுக்கும் ஏ டேஷுக்கும் காமன் ஷேடே கிடையாது. இங்கேயும் ஷேடா இருக்கணும், இங்கேயும் ஷேடா இருக்கணும். இப்போ ஏவுக்கும் ஏ டேஷ் டயக்ராம் தோருக்கு பாருங்க, அதுக்கு காமன் எடுக்க சொல்லிக்கிறாங்க. காமனே வராது, நல் செட். இதோட ஆன்சர் வந்து நல் செட். யூ டேஷ் எடுக்க சொல்றாங்க. இதென்ன யூ? ஏன்னு ஒரு செட் எடுத்துவோம். இது பேர் தான் யூனிவர்சல் செட். கரெக்டா? இது பேர் தான் யூனிவர்சல் செட். யூ டேஷ் எடுக்க சொல்றாங்க. யூ டேஷ். யூ டேஷ் என்றால் ஷேட் அடிச்சது அடிக்க கூடாது. ஷேட் அடிச்சது அடிக்க கூடாது. யூ என்றால் ஃபுல்லா ஷேடா இருக்கும். யூ டேஷ் என்றால் ஷேட் அடிச்ச இடத்துல திருப்பி அடிக்க கூடாது. ஷேடான பார்ட் அன்ஷேடடா இருக்கணும். அப்ப ஷேடான பார்ட் ஷேட் பண்ணாதீங்க. பண்ணலையா? இதான் யூ டேஷ். அப்ப யூ டேஷ் என்றால் எம்டி செட். நான் வச்சுங்க எம்டி செட். ஷேடே ஆகணும் எம்டி செட் சொல்லிருக்கல. ஷேடே ஆகணும் எம்டி செட். இன்டர்செக்ஷன் ஏ. எம்டி செட் கூட போயிட்டு எப்படி இன்டர்செக்ஷன் எடுக்க முடியும்? எம்டி செட் இங்க ஏ. இங்கேயும் ஷேடா இருக்கணும், இங்கேயும் ஷேடா இருக்கணும். இதான் ஏ உங்களுக்கு. இதான் ஏ. இதான் ஏ. ஏ ஷேட் பண்ணிட்டா இங்கேயும் ஷேடா இருக்கணும், இங்கேயும் ஷேடா இருக்கணும். இங்க ஷேட் ஆயிருக்குது ஆனா இங்க ஷேட் ஆகல. அதனால இன்டர்செக்ஷன் எதுவுமே வராது, நல் செட் தான் வரும். ஏன்னா நல் செட்ல டேஷ் இன்டர்செக்ஷன்ல உங்களுக்கு ஷேடே இருக்காது. அப்போ காமன் எடுக்கும் போது இங்கேயும் ஷேட் இருக்கணும், இங்கேயும் ஷேட் இருக்கணும். யூ டேஷ்ல தான் ஷேடே இல்லையே, அப்ப எப்படி காமன் நான் எடுக்கிறது? அதனால ஒரு எம்டி செட்டுக்கும் ஏவுக்கும் காமன் எடுக்க முடியாது. எம்டி செட்ல ஒண்ணுமே கிடையாது, ஏதாவது இருந்தா தான் காமன் எடுக்க முடியும். இப்போ காமனே எடுக்க முடியாது. அகைன் யூ வில் பி கெட்டிங் எம்டி செட். இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். 1 மார்க் क्वेश्चंस இருந்தாலும் கொஞ்சம் வென் டயகிராம் வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல் சம். Thank you.